தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு ஸ்டார் பாடகி சிம்ரன். மும்பையில இருந்து சென்னைக்கு வந்து கோலிவுட்ல ஒரு பெரும் ரவுண்டு வந்தவங்க சிம்ரன். கடைசியா ஆஹா கல்யாணம்ன்ற படத்துல ஒரு கேரக்டர்ல நடிச்ச அவங்க தான் தயாரிப்பாளராக போறதா சொல்லிக்கிட்டு தன்னோட அபிமான ஹீரோக்கள் சில பேர்கிட்ட கால் ஷீட் கேட்டாங்க. ஆனா யாருமே அவங்கள கண்டுக்கல. இதனால தயாரிப்பாளராக போறேன்னு மாறு தட்டின சிம்ரன் பின்னாடி வேகமா குறைஞ்சு போனாங்க. இருந்தாலும் கோடம்பாக்கத்தை அவங்க காலி பண்ணல. இங்க இருந்தபடியே ஏதாவது சினிமாவில் சாதிக்கணும்னு தொடர்ந்து முகாமிட்டிருக்கும் சிம்ரன் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திபன் இயக்கி வரும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ன்ற படத்துக்காக பின்னணி பாடியிருக்காங்க. தனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் வேண்டும்னு சிம்ரன் கேட்காத போதும் படப்பிடிப்பு தளங்கள்ல ஓய்வா இருக்கும் போது அவங்க ஹிந்தி பாடல்களை மெய்மறந்து பாடிக்கிட்டு இருக்கிறத பல முறை கேட்டிருந்த பார்த்திபன் சிம்ரனோட பாட்டுக்கு ரசிகராகவும் இருந்து வந்தாராம். அதனாலதான் தான் ரசிச்ச சிம்ரனோட இனிய குரலை தமிழக ரசிகர்களும் ரசிச்சுட்டு போகட்டுமேன்னு பெரிய மனசு பண்ணி இப்போ சிம்ரனை பாடகியாக்கி இருக்காரு.